शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। भगीरथ उपाख्यानम 11 भगीरथர் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ஒரு மகாராஜா ராஜ்ய பரிபாலனத்தை நியாயமாக பண்ணிட்டு இருந்தார். ஒரே காரியத்தை மறுபடியும் பண்றோமே அப்படின்னு அழுத்து போச்சு அவருக்கு. உடனே திரிதலர்னு அவர் குருவான், தத்துவஞானி. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டார். புனః பரியுஷிதம் கர்ம குருவன் ந லஜ்யதே. பரியுஷிதம் செஞ்சதையே திருப்பி செஞ்சுட்டே இருக்கான். இத போய் இதுலேருந்து நாம விடுபடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஏகாந்தத்துல போய் அவர்கிட்ட கேட்டாராம். திரிதலர் என்ன சொன்னார்னா, ராஜன் ஜேயாவபோதேன பூர்ணேன பரிதாத்மனா க்ஷீயந்தே சர்வதுக்கானி திருப்தியந்தி கிரந்தய அபிதா. ஜேய அவபோதேன, ஜேயம் எத்தத் பிரவக்ஷாமின்னு கீதையில சொன்னாரே தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு, அதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா க்ஷீயந்தே சர்வதுக்கானி, எல்லா துக்கங்களும் கயத்தை அடைஞ்சிடும், எல்லா கிரந்திகளும் தானா அவிழ்ந்துடும். அந்த ஜேயமே பூர்ணம், அதுவே சர்வ வியாபகம். எல்லா சம்சயங்களும் அதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா நிவர்த்தி ஆயிடும். கர்மாக்கள் எல்லாமே க்ஷயமாகும். இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அதுதான் சம்சாரத்துக்கு அந்தம், அதுதான் மோட்சம். சத சர்வகதோ நித்தியம் நாஸ்தமேதி நச்சோதயம். இந்த பலத்தை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் இந்த பலம் சாஸ்வதம், அனாதி அனந்தம். அதுக்கு உற்பத்தியும் இல்லை, விநாசமும் இல்லை. பகீரதர் சொல்றார். பகீரத உவாச்ச சின்மாத்திரம் நிர்குணம் சாந்தம் அஸ்தி நிர்மலமச்சிதம் தேகாதி நேதரத்கிஞ்சித் இதி வேத்மி முனீஸ்வரா. ஹே முனீஸ்வரா, நீங்க சொல்ற தத்துவத்தை நான் பல தடவை கேட்டிருக்கேன். நிறைய வேதாந்த சிரவணம் பண்ணியிருக்கிறதுனாலே தத்துவம் என்னன்னா சின்மாத்திரம், நிர்குணம், இதுதான் தத்துவம். அது எப்போதும் சாந்தமாக இருக்கு, அவித்யா மலம் இல்லாதது, தன்னுடைய நிலை மாறாதது, கூடஸ்தமாக இருக்கு சொல்ற. அதுதான் ஆத்மா. இதே நிறைய கேட்டிருக்கேன். இந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்ச தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, அஜ்ஞானம், இந்த அஞ்சும் ஆத்மா ஆகவே ஆகாது. இதெல்லாம் நிறைய வேத்மி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் முனீஸ்வரர். தத்திர பிரதிபத்திருமே ஸ்புடதாம் ஏதி நேதரா. ஆனா ஆத்மஸ்வரூபம் வெறும் சைத்தன்ய மாத்திரமாக இருக்கு, நிர்குணமாக இருக்கு, சாந்தமாக இருக்கு, நிர்மலமாக இருக்குன்னு சொல்றதே, இது வெறும் பரோட்ச ஞானமாக எனக்கு இருக்கே தவிர ஸ்புடதாம் ந ஏதி, அது ஸ்பஷ்டமாக இன்னும் ஆகும். ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருந்து தடுக்கிறது, அதை எனக்கு பளிச்சுன்னு தெரியும்படியாக செய்யலை. ஏதாவன் மாத்திர சம்வித்தி ஸ்யாம் அகம் பகவன் கதம். எனக்கு என்ன ஆசைனா, இந்த வேதாந்தார்த்தம் இருக்கே, இந்த வேதாந்தார்த்தம் மாத்திரம் எனக்கு தெரியும்படியாக இருக்கணும், வேற எதுவுமே தெரிய வேண்டாம். ஆத்ம நிஷ்டம்னு சொல்றாரு, நிஷ்ட. இந்த ஏதாவன் மாத்திர சம்வித்தி, ஆத்ம ஞானத்திலேயே பூர்ணமான ஒரு நிஷ்டை வரும்படியாக பண்ணணுமே. அது எப்படி வரும்? இது பரியந்தம் எனக்கு வரலையே, அது எப்படி வரும்னு கேட்டான். திரிதலஹா உவாச. இவர் என்ன எனக்கு சொல்றாருன்னா, ஏன் அந்த மாதிரி வரலன்னா அதுக்கு காரணம் சித்தத்துல இருக்கக்கூடிய விக்ஷேபங்கள் தான். வேதாந்தத்தினுடைய தோஷம் இல்லை, உபதேசம் பண்றவாளுடைய தோஷம் இல்லை, உபதேசத்தை கிரகிக்கிறவாளுடைய சித்தத்துல இருக்கக்கூடிய தோஷம் இவாளுக்கு அந்த ஞானத்தை பரோட்சமாக இருக்கும்படியாக செஞ்சிருக்கு சொல்றார். திரிதல உவாச்ச ஞானேன ஜேய நிஷ்டத்துவம் ஏதி சேதோ ஹிருதம் வரே தத சர்வவபுர்பூத்வா
பூயோ ஜீவோ நஜாயதே. இந்த ஞானத்தினாலே அவன் கேய நிஷ்டத்துவத்தை அடையணும். அதாவது அவனுடைய சித்தம் கேய நிஷ்டத்துவத்தை அடையணும். இவன் கேய நிஷ்டத்துவத்தை அடையிறதுன்னு சும்மா சொல்றதுதான். இவனுடைய சித்தமானது அந்த கேயம்னு சொல்லப்பட்ட ஆத்ம தத்துவத்தை விட்டு விலகாமல் அதிலேயே இருக்கிறது தான் கேய நிஷ்டத்துவம். இது அடைஞ்சால் அப்போது இந்த ஆத்மஸ்வரூபம் சர்வ வபு, சர்வ சரீரத்திலையும் ஒன்றாக அப்பதான் ஆகும். இவன் ஆத்மஸ்வரூப நிஷ்டமாக சைதன்யம் இருந்தால்தான் இவனுக்கு அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் தெரிய முடியும். இது தெரிஞ்சாதான் பூயோ ந ஜாயதே, மறுபடியும் பிறக்காமல் இருக்க முடியும். ஆனா இது வரணும்னு சொன்னா என்ன வேணும்? அசக்தி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. அங்க மகிஜானன்ய யோகேன பக்தி ரவ்யபிச்சாரிணின்னு இருக்கு. அதுக்கு வேற சப்தத்தினால வியாக்கியானம் பண்றான். ஆத்மனோ அனன்ய யோகேன தத் பாவன மனாரதம் விவிக்த தேசசேவித்வம் அரதிர் ஜனசம்சதி அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் தத்துவஜானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா ராகத்வேஷ க்ஷயாகாரம் சம்சார வியாதி பேஷஜம் அகம்பாவோபசாந்தௌ து ராஜன் ஞானம் அவாப்யதே. உனக்கு ஞானம் ஸ்திரமாக இருக்கணும்னு சொன்னா அந்த சாதனம், அது வரத்துக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் திருடமாக இருக்கணும். பகவத்கீதையில அதுக்கு சாதனமாக நிறைய சொல்லியிருக்கா. ஏதத் ஞானம் இது புரோக்தம்னா ஞானம் வரத்துக்கு சாதனமாக இருக்கிறதுனாலே அதே ஞானம்னு சொல்லிட்டா. இது வந்தா ஞானம் வந்த மாதிரிதான். அது என்னன்னா அசக்தி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு. அசக்தி ஆசங்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆசங்கம்ங்கிறது விசேஷமான ராகம், விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ராகம், அது இல்லாமல் இருக்கணும். இது அமானித்துவம் அதம்பித்துவம்னு வரிசையா சொல்லிட்டு வந்திருக்க. புத்திரதார கிரகாதிகள்ல விசேஷமான ஒரு அபிஷங்கம், ஆசக்தி இருக்கக்கூடாது. எப்பேற்ப இஷ்டம் அனிஷ்டம் எது வந்து சேர்ந்தாலும் மனசு கலங்காமல் இருக்கணும். நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு மயிச்சானன்ய யோகேன பக்தி ரவ்யபிச்சாரிணின்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, என்னிடத்துல விபிச்சாரம் இல்லாத பக்தி இது இருக்கணும்னு சொன்னா அந்த பக்தினா என்னங்கிறத வியாக்கியானம் பண்றது யோக வாசிஷ்டம். ஆத்மனஹா அனன்ய யோகேன சத்பாவன மனாரதம். ஆத்மஸ்வரூபத்தை விட்டால் வேற எதையுமே நினைக்காம இருக்கிறதுங்கிறது தான் பகவத் பக்தி. இங்க சொல்லக்கூடிய பக்தி பகவானுடைய குணங்களை கேட்கறது, அவருடைய சரித்திரத்தை சிரவணம் பண்றது, பகவான் நாமாவை கீர்த்தனம் பண்றது, இதெல்லாம் சகுண பக்தி. இந்த பக்தி இங்க கேட்கல. இது புண்ணியத்தை கொடுக்கும். புண்ணியத்தை கொடுத்து அது மூலமாக பரம்பரையா சித்தசுத்தியை கொடுத்து ஞானத்துக்கு ஹேதுவாகும். இது என்னன்னா இங்க சொல்லக்கூடிய பக்தி ஆத்மனஹா, ஆத்மஸ்வரூபத்தை விட்டு மனசை விலகாம இருக்க வச்சுக்கிறது இருக்கே. நிஷ்கிருஷ்ட ஆத்ம சிந்தனமேவ அத்திர பகவத் பக்தி நது குண சரித்திர சிரவண கீர்த்தனாதி கீர்த்தனாதி பகவத் அபிப்பிரேதா. அங்க கீதையில சொன்ன பக்தி இதுதான்ங்கிறது வியாக்கியானம் பண்றான். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீதியதே. ஆத்மஸ்வரூபத்தை சிந்தனம் பண்ணிட்டே இருக்கிறது தான் பக்தி. விவிக்த தேச சேவித்துவம், ஏகாந்தமான ஸ்தானத்துல இருந்து தியானத்துக்கு அபியாசம் பண்ணணும். அரசிகி ஜனசம்சதி, கூட்டத்துல இவனுக்கு விசேஷமான ஆசக்தி இருக்கக்கூடாது. கூட்டத்தை பார்த்தா இவன் ஒன்றும் பயப்படவும் வேண்டியதில்லை. இன்னும் சொல்லியிருக்காரு கீதையில, யஸ்மான் நோத்விஜதே லோகா லோகான் நோத்விஜதே ஜயா ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைர் முக்தோய சகமே பிரியா. அதாவது இவனை கண்டு ஜனங்களும் ஒரு உத்வேகத்தை அடையிறது இல்லை, அதாவது வெறுக்கிறது இல்லை. இவனும் ஜனங்களை வெறுக்கிறது இல்லை. அது ஒரு நிலை. ஜீவன் முக்தி நிலையில யஸ்மான் நோத்விஜதே லோகா, இவனும் லோகத்தை விட்டு லோகத்துக்கிட்ட ரொம்ப லோகம் இந்த மாதிரி சிரமப்படுத்துறாளே ஜனங்கள்லாம் வந்து கூட்டமா வந்து பண்றாளே அப்படின்னு இவனும் வருத்தப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இது சொல்லிருக்கு. அதனால அதுக்கு தகுந்தாப்போல வச்சுக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவஜானார்த்த தரிசனம் இது எல்லாம் திருடமாக இருந்தால் உனக்கு அந்த ஆத்ம தத்துவ ஞானம் அவாப்தியதே. ராகத்வேஷ க்ஷயாகாரம்
சம்சார வியாதி பேஷிதம். அந்த ஞானம் எப்பேற்பட்டது? ராகம் துவேஷம் இது ரெண்டையும் இல்லாம பண்ணக்கூடியது, சம்சாரங்கிற வியாதிக்கு மருந்தாக இருக்கக்கூடியது. அகம்பாவம் எப்ப சாந்தமாகுமோ அப்பதான் இந்த ஞானம் உண்டாகும். பகீரத உவாச் சரீரேஸ்மின் சிராரூடா இரவு தருரிவத்வகே அகம்பாவோ மகாபாக வதமே தியஜ்யதே கதம். இங்க சொல்ற இந்த அகம்பாவத்தை விட்டாத்தான் ஞானம் வரும். அமானித்துவம் அதம்பித்துவம்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லியிருக்கார். இதெல்லாம் விட முடியாது போல இருக்கேன். பர்வதத்துல மரம் முளைச்சிடுறது, கல்லுல மரம் முளைச்சிடுறது, கல்ல குழந்தைன்னு அதனுடைய திருடமான வேர்கள் உள்ளுக்குள்ள வியாபிச்சுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த சரீரத்துல எத்தனையோ காலமாக முளைச்சு வளர்ந்துட்டே வந்திருக்கிற இந்த அகம்பாவங்கிறது, இதை எப்படி தியாகம் பண்ணலாம், எப்படி இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம்? சிறிதல உவாச்ச அவர் சொல்றார், பௌருஷேன பிரயத்னேன த்யக்த்வா போகௌக பாவனாம் கத்வா விகசிதாம் சத்தாம் அகங்காரோ விலீயதே. இதுக்கு பிரயத்தனம் பண்ணியாகும். பௌருஷ பிரயத்தனம் அவசியம். எதுல பிரயத்தனம் பண்றதுன்னா, அகங்காரத்தை அழிக்கிறேன்னு பிரயத்தனம் பண்ணினா அழிக்க முடியாது. போகத்துல வரக்கூடிய ஆசைகள் இருக்க போகௌக வாசனை, போகங்கள் ஓகம் பிரவாகமா வந்துட்டு இருக்கான். ஒண்ணுக்கு பின்னாடி பிரவாகம் ஜலப்பிரவாகம் வரா மாதிரி இந்த போகம் ஆச்சுன்னா அடுத்த போகம் காத்துட்டு இருக்கு. அந்த போகங்கள்ல ஒரு பாவனை இருந்துட்டே இருக்கு. பாவனைங்கிறது ரெண்டு விதமும் பாவனை தான். சுகபோகத்துல வேணுங்கிற ஆசைங்கிறதும் ஒரு வாசனை, துக்கம் தானா வரதை விளக்கணுங்கிற இதுவும் ஒரு வாசனை தான். இது ரெண்டையும் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு பிரயத்தனம் பண்ணினால் விகசிதாம் சத்தாம், இவனுடைய சத்தையானது மலர்ந்த ஒரு சத்தையாக ஆகும், அழகான சத்தையாயிடும், சுகதுக்கத்தினால பாதிக்கப்படாத சத்தையாகும். இப்படியானால் அகங்காரோ விலீயதே. யந்திரணா பஞ்சரம் யாவத் பக்னம் லஜ்ஜாதி நாகிலம் அகிஞ்சனத்வ சேஷேன சுதா தாவது அகங்கிருதி. எவ்வாறு நாம ஒரு மாதிரி வேற மாதிரியா இருந்தோம்னா 4 பேர் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயம் எது பரியந்தம் இருக்கோ அது பரியந்தம் அகங்காரத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. பஞ்சரம்னா கூடு, யந்திரனாங்கிற ஒரு பஞ்சரம் கூட்டுக்குள்ள நம்மளை அடைச்சு வச்சிருக்கு. அது என்னன்னா, நீ பகீரதன், நீ ஒரு ராஜா. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டேன்னா என்ன யாரு மதிப்பா? ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் ஜனங்கள் இப்ப எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுப்பாளா அப்படின்னு உனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்ததுனால், இதை விட்டுட்டு போயிட்டேன்னா சத்ருக்கள் என்ன பார்த்து உபகாரம் செய்ய மாட்டாளா? அசேட்டத்தனமா ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்ல மாட்டாளா? எல்லாருக்கும் கேட்டதை வாரி வாரி வழங்கி அவளுடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ணிட்டு இருந்த நான் அந்த ஜனங்கள் வாசல்ல பிக்ஷை கேட்டு நின்னால் அது அழகாக இருக்குமா? இத்தியாதி லஜ்ஜைகள் இருக்கே, இதுதான் நம்மளுடைய அகங்காரத்தை வளர்த்து விட்டுண்டே. இந்த மாதிரி நம்ம இருக்கிற பரியந்தம் மானத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது அகங்காரத்தை வளர்க்கறதா? இது எது பரியந்தம் இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இவனுக்கு தனக்குன்னு இருக்கோ அது பரியந்தம் சுதா தாவது அகங்கிருதி, இவனுடைய அகங்காரங்கிறது இன்னும் மேல மேல வளர்ந்துட்டே போகும், பழிச்சுன்னு இருந்துட்டே போகும். அதனால உனக்கு நான் என்ன சொல்றேன்னா, சர்வமேத தியா தியக்த்வா, இந்த மானாபமானையோ துல்லியா, அதாவது இது எல்லாத்தையும் விட்டுரு. நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா 4 பேர் என்ன சொல்லுவா அப்படிங்கிற கவலையே வேண்டாம். இதை தியாகம் பண்ணிட்டு எதி திஷ்டதி நிச்சலகா, எந்த சலனமும் இல்லாமல் நீ இருந்தேயானால் தது அகங்கார விலையே துவமேவ பரமம் பதம், உன்னுடைய அகங்காரமானது உன்னிடத்திலேயே லயத்தை அடைஞ்சிடும். அப்படி அடைஞ்சாச்சுன்னா நீதான் அந்த பரமம் பதங்கிற. சாந்தாசேஷ விசேஷண விகதபீஹி சந்தியக்த சர்வைஷண கத்வா நூனம் அகிஞ்சனத்வம் அரிஷு த்யக்த்வா சமக்ராம் ஸ்ரீயம் சாந்தாஹங்கிருதி அஸ்ததேஹ கலனஹ தேஷ்வேவ பிக்ஷாமடன் மாமபி உத்திதவான் அலம் யதி பவதி உச்சைஸ்வம் உச்சவீரசி.
ஒரு ஸ்லோகத்துல சம்பூர்ண சாரத்தை சொல்றார். இந்த மாதிரி நீ இருந்தேன்னா நீ நிஜமாகவே உத்தமனாக ஆயிடுவே. சாந்தாசேஷ விசேஷனா, நீ ராஜாவா இருக்கே, உனக்கு ராஜோபகரணங்கள்லாம் நிறைய இருக்கு. சத்திரம் சாமரம் ஏகப்பட்ட வேலைக்கார ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் விசேஷங்கள். இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். சாந்த அசேஷ விசேஷனா, இந்த ஒரு விசேஷமும் உனக்கு தேவையில்லை. மற்றவாளை காட்டிலும் உன்னை பிரித்து வைக்கக்கூடிய விசேஷமாக இருக்கு இல்லையா, இந்த விசேஷங்கள்லாம் உனக்கு வேண்டாம். விகத பீகி, எந்த பயமும் வேண்டாம். எந்த காரணத்துக்கும் நீ பயப்பட வேண்டியதே இல்லை. பயப்படாம இருக்கணும். பயத்தை முதல்ல தியாகம் பண்ணணும். சந்தியக்த சர்வ ஏஷனான்னு சொல்றாங்க. 3 விதமான ஏஷனை. இது அசேஷமாக தியாகம் செஞ்சுடும். நூனம் அகிஞ்சனத்துவம், ஒண்ணுமே கையில வச்சுக்காத. சமக்ர தியக்த சர்வ பரிகிரக அகிஞ்சனா கிஞ்சன கிஞ்சிரபி நாஸ்தியஸ்ய, அவனிடத்துல ஒண்ணுமே இல்லை, சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கே அவ்வளவுதான். அந்த மாதிரி வச்சுக்கோ. இந்த ராஜ்யங்கள்லாம் என்ன பண்றது, யாராவது பாதுகாக்கணுமே, பொறுப்பு இருக்குன்னு சொன்னா உன் சத்ருக்கள் ராஜ்யத்தை எப்படா புடுங்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கா. இந்த ராஜ்யத்தை புரிஞ்சு அவ என்ன பண்ண போறா, ராஜ்யத்தை பரிபாலனம் தானே பண்ண போறா. அதனால ராஜ்யத்தை பத்தி கவலைப்படாதே, சத்ருக்கள் கிட்ட நீயே சமர்ப்பணம் பண்ணிடும். அரிஷு தியக்வா சமக்ராம் ஸ்ரீயம், அப்ப கவலை இல்லை, அவ பாத்துக்கிறா, இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி விடுவா. சாந்தா ஹங்கிருதி, உன்னுடைய அகங்காரங்கிறது இப்போது அடங்கும். அஸ்த தேக கலனஹா, தன்னுடைய தேகத்துல ஒரு அபிமானம் விசேஷம், அதற்கு காப்பாற்றணும், சரியா இருக்கணுங்கிற அபிமானங்கள் எல்லாம் விட்டுடு. சேஷ்வேவ பிக்ஷாமட்டன், நீ யாருக்கு ராஜாவாக இருந்தியோ அந்த ஜனங்கள் கிட்டேயே பிக்ஷாமட்டன் பிக்ஷைய வாங்கி கொண்டு என்ன கூட தியாகம் பண்ணிடும். என்ன குருவாக வச்சுருக்கியோ இந்த குரு கூட இன்னும் தேவையில்லைன்னு வரும். எப்ப தேவையில்லைங்கிற நிலை வரும், தியானம் வந்ததுக்கு அப்புறம் குரு வேண்டியதில்லை. தியானம் வரத்துக்கு முன்னாடி குரு வேணும். அதுக்காக தேவையில்லைங்கிறதுக்கு அர்த்தம் பாஷக்கார இது வியாக்கியாத்தா எழுதுறார். யாவதாயு திரையோவந்தியாக வேதாந்தோ குரு ஈஸ்வரஹான்னு. தியானம் வந்ததுக்கு அப்புறம் குரு இல்லை அப்படின்னு சொல்றது அது சாஸ்திரம் ஒத்துக்கல. அதனால என்ன அபேட்சிக்காமல் அப்படின்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் ஞானம் வந்தாச்சு இல்லையா, அதனாலதான் மாமபி உஜ்ஜிதவான், என்னையும் தியாகம் பண்ணினவனாக, நான் தான் குருவான என்னையும் தியாகம் பண்ணினவனாக நீ எப்ப இருப்பையோ அப்பதான் சர்வோத்தமஹா, நீ சர்வோத்தமனாக இருக்க முடியும் அப்படின்னு பகீரதனுக்கு அவருடைய குரு உபதேசம் பண்ற. அவருடைய நல்ல மனசுல வாங்கிட்டார். ஸ்ரீ வசிஷ்டவாச்ச அத தஸ்ய குரோரு வக்ராத் இத்யாகரண்ய பகீரதா, இந்த விஷயத்தை என்ன மனசுல வாங்கிட்டார். மனசி ஆஹித கர்த்தவியா ஸ்வவியாபாரபரோ பவதி, கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்னபடி பண்ணிடுறது தீர்மானம் பண்ணினார். ஆரம்பிச்சுட்டார் வேலையா. தத கதிபயேஷ்வேவ வாசரேஷு கதேஷு சஹா, சில நாட்கள் தான் போயிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஒரு பெரிய யாகம் பண்றேன்னு பண்ணினார். அக்னிஷ்டோமம் அகஞ்சக்ரே சர்வ தியாக சித்தரே, அக்னிஷ்டோம யாகம் ஜோதிஷ்டோம யாகம் எல்லாம் பண்ணாராம். இருக்கா பண்ணாருன்னா சொர்க்கம் வேணுங்கிறதுக்கு இல்லை, தன்னுடைய பணம் எப்படியாவது தன்னை விட்டு போகட்டும், எல்லாருக்கும் தானம் பண்ணி செலவு பண்ணிடலாம். சர்வ தியாக சித்தே, சர்வஸ்வத்தை தியாகம் பண்ணலாம். அந்த அக்னிஷ்டோம சோமயாகம் இருக்கே, அதுல தட்சிணையில பல விகல்பங்கள்லாம் சொல்லிருக்கு. 112 மாடு, வேற ஹிரண்யம் இதெல்லாம் சொல்லிருக்கு. இது ஒரு பட்சம். இதை விட சின்ன பட்சமும் உண்டு, பெரிய பட்சமும் உண்டு. பெரிய ரொம்ப பெரிய பட்சம்னு சொன்னா அபி சர்வஸ்வேனான்னு சொல்லி அங்க தானமாக சர்வஸ்வத்தையும் கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அந்த பட்சத்தை எடுத்துட்டார். ஓ பூமி அஸ்வ ஹிரண்யாதி ததௌ தனம் அசேஷதா திஜேபியா நிஜ பந்துபியா குண்ய குணி அவிச்சாரையன். அங்க வந்திருந்த திஜால் பிராமணால் எல்லாருக்கும் இவன் குணவான் இல்லையா அப்படிங்கிற விசாரமே இல்லை. எல்லாருக்கும் நிறைய கொடுத்துட்டே இருந்தாரா, பந்துக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. எப்படியாவது தன்னை விட்டு அதை செலவிஞ்சா போறோம் அப்படின்னு 3 நாள்ல அவருடைய பணத்தை பூரா செலவு பண்ணிவிட்டார். திவசத்ரய மாத்திரேனா சர்வமேவ பரித்தியஜன். இவர்கிட்ட இப்ப என்ன பாத்தீங்கன்னா அசுமாத்திராவசேஷோசு ஆசீத் ராஜா பகீரதா. அவருடைய சரீரத்துல பிராணம் மட்டும்தான் இருக்கு. நீ சரீரம் இல்லையான்னு கேட்கப்பாரு. அதுல ஒரு தாற்பயம் இருக்கு. இந்த தியாகம் பண்ணும் போது அவன் இதுக்கு முன்னாடி 3 நாள் 12 நாள் இந்த மாதிரி தீட்சையில இருக்கணும்னு சொல்லியிருக்கு.
தீட்சைன்னு சொன்னா ஒன்றும் சாப்பிடக்கூடாது, பால் தான் சாப்பிடலாம், பயோவிரதம், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. தீட்சை வாங்கிக்கும் போது அந்த எஜமானன் பீவா தீட்சது, நல்ல புஷ்டியா இருக்கணும், புஷ்டியா இருந்துட்டு தீட்சையை வாங்கிக்கிறான். சோமயாகம் பண்ற காலத்துல கிருஷோ யஜதே, கிருஷ்ணன் ஆகிடுவான் சாப்பாடு இல்லாமல் உபவாசம் பண்ண, அப்பதான் அவன் சுத்தன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால ராஜாவை எப்படி சொல்றதுன்னா, அவன் தீட்சையில இந்த மாதிரி நியமமாக இருந்து கிருஷ்ணனாக ஆயிட்டான், உடம்புல மாம்சம் கூட அப்படி இல்லை, புஷ்டியாக இல்லைங்கிறதுனால அசுமாத்திர அவசேஷம், அசுனா பிராணம், பிராணம் இருக்கு, அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டார். அசுமாத்திராவசேஷோசு ஆசீத் ராஜா பகீரதா. அத சர்வார்த்த ரிக்தம் தத் சின்ன பிரகிருதி பௌரகம் சீமாந்தினே திருணமிவ ராஜ்யம் ஸ்வம் அறையே தடவு. சர்வார்த்த ரிக்தம், எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டார் தன்னோடது. ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறா, இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு இவர்னு. சின்ன பிரகிருதி பௌரகம், ஜனங்கள் எல்லாரும் புறத்துல இருக்கிற அத்தனை பேரும் இப்படி பண்றாரு இவர்னு, அதுக்காக கவலைப்படல. சீமாந்தினே, இவருடைய ராஜ்யத்தை தாண்டி அடுத்த ராஜ்யத்துல இவருக்கு சத்ரு, அந்த சத்ரு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டார், நீ பண்ணிக்கோன்னு. திருணமிவா தடவு, ஒரு திருணத்தை கொடுக்குற திருணம் மாதிரி ராஜ்யத்தை நினைச்சு தானம் பண்ணிவிட்டார். ஆக்ராந்தே துஷதா ராஜ்யே முனி சத்மனி மண்டலே அதோவாசோவசேஷோசவு நிர்ஜகாம ஸ்வமண்டலா. எல்லாம் சத்ரு வந்து பிடிச்சிருந்தாச்சு, ராஜ்யத்தை பிடிச்சிருந்தான். இவர் ஒரே ஒரு வஸ்திரத்தை மாத்திரம் கட்டிட்டு கிளம்பிட்டார், ராஜ்யத்தை விட்டு வெளியில வந்துட்டார். எங்க போனார்? எத்திர நஜ்ஞாயத்தே நாம்னா, இவருடைய பேரு எங்க தெரியாதோ அங்க போயிடுவோம். பேரு தெரிஞ்ச இடத்துல போனா திரும்ப மரியாதை வரும், ஏதாவது பேசுவா சரியா வராது. எத்திர நஜ்ஞாயத்தே நாம்னா, இவருடைய பரிச்சயமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் ஏகாந்தத்துக்கு போயிடணும்னு நினைச்சார். நாம்னா எத்திர நஜ்ஞாயத்தே முகா, யாராவது சொல்லி சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்னு பேச்சு கேட்க முடியாதோ அப்பேற்பட்ட இடத்துக்கு போயிட்டார். தத்ர கிராமேஷு அரண்யேஷு தூரேஷு உவாச தைரியவான், ரொம்ப தைரியத்தோடு அந்த மாதிரி உள்ள கிராமங்கள், இவரை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத மனுஷாலா இருக்கிற இடமா பார்த்தார். அரண்யங்கள்ல யாருமே ஜனமே இல்லாத இடத்துல போய் வாசம் பண்ணினார். இது அல்பேனைவ காலேன பிரசாந்த சகலேஷனா. இதுல அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு எல்லா விதமான ஏஷணைகளும் கொஞ்சம் காலத்திலேயே நிவர்த்தி ஆயிடுத்து. பரமேண சமேன அசௌ பாப விசிராந்தி ஆத்மனி, அவருக்கு விசிராந்தி கிடைச்சது, ஆத்மஸ்வரூபத்திலே விசிராந்தி ஏற்பட்டது. சாந்தமாக மனசு சாந்தி அடைஞ்சது. இப்போ அவர் பிரமன் தீபானி பூபீட்டே, இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய பல தீபங்களை சஞ்சாரம் பண்ணி சுத்திண்டே வர்றார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கதாச்சித் காலயோகதா அவசகா, நினைச்சு வரல, ஆனா எதிர்ச்சையா இவருடைய ராஜ்யத்துக்கே வந்து சேர்ந்து விட்டார். அவசகா சத்ருணாக்கிராந்தம் ஸ்வமேவ பிராப தற்புதம், தன்னுடைய அந்த பழைய ஊருக்கே வந்து சேர்ந்தார். நானாகாராம்ச்ச தத்ராசோ பிரவாக பதிதாம்ச்ச தான் பௌராம்ச்ச மந்திரிணச்சைவ ஷமி பிக்ஷாமயாச்சத. அந்த ஊர்ல ஏற்கனவே இருந்த மனுஷர்கள் கிட்ட இவர் பிக்ஷை வாங்கிட்டு இருக்கார். அங்க மனுஷன் அங்க பௌராஜ் அவருடைய பிரஜைகளா இருந்த வாழ்கிட்ட வாங்குறான். மந்திரிகள் கிட்ட, ஏற்கனவே இவருக்கு மந்திரியா இருந்த வாழ்கிட்ட ரொம்ப சாந்தமாக பிக்ஷை வாங்குறார். வீதிஸ்தே நிருபம் பௌராகா மந்திரிணச்ச பகீரதம். ஆனா அந்த ஒரு ஜனங்கள் இவரை கண்டுபிடிச்சிருக்கு, மந்திரிகளுக்கும் புரிஞ்சிருக்கு இது பகீரதம் தான் அப்படின்னு. இதை தெரிஞ்சுட்டு பூஜையாமாசு அசத்தம் சவிஷாரா சபரியா, அவரை கூப்பிட்டு அவருக்கு சகல மரியாதைகள் எல்லாம் பண்ணி ரொம்ப பூஜை பண்ணினாராம். பிரபோ ராஜ்யம் கிரகாணேதி பிரார்த்தித்தோபி அரிணா முனி நாதத்தே அநாதிருத்த ஆசேஷா திருணமப்யசநாதிருத்தே. அந்த சாட்சாத் அப்ப சத்ருவா இருக்கானே ஒரு ராஜா இருந்தானே, அந்த ராஜாவே காலில் வந்து இந்த உங்களுடைய ராஜ்யத்தை நீங்களே திருப்பி வாங்கிக்கோன்னு பிரார்த்தனை பண்ணானா. ஆனாலும் இவர் ஒன்றும் அதை வாங்கிக்கல, ஒரு திருணம் கூட எடுத்துக்கல, விஷயத்தை விட வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. கதிச்சித் திவசாம் தத்ர நீத்வா அந்நியத்திர ஜகாமசா, ஒரு சில நாட்கள் அவருடைய ராஜ்யத்துல இருந்துட்டு அப்புறம் வேற இடத்துக்கு போயிட்டார். பகீரதோயம் மகா கஷ்டம் இது லோகேன சோசிதா. அந்த கொஞ்ச நாள் இருக்கிறதுலே ஜனங்கள்லாம் இவரை பார்த்து சோகப்பட ஆரம்பிச்சிருக்கு, இவர் பகீரதர்னா இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு.
அந்யத்ர உபசாந்தாத்மா பரிவிஸ்ராந்ததீஹி சுகி ஆத்மாராமம் கதாச்சித்து சப்ராபத் திரிதலம் குரும். இவர் அதுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படல, வேற ஒரு இடத்துல போயிட்டார். அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த திரிதலர் உபதேசம் பண்ணாரு, இப்படி இரு அப்படின்னு. அவர்கிட்ட போய் சேர்ந்தார். ஸ்வமேவ ஸ்வாகதம் கிருத்வா தேன சார்த்தம் பகீரதா கஞ்சித் காலம் உவாச அத்ரௌ வனே கிராமே புரே ஜனி. அதே குருவோடு சேர்ந்து அவர் போன இடத்துலாம் இவரும் போயிட்டு சில சமயம் சில நாட்கள் வனம் கிராமம் அங்க எங்க போனாரோ அங்க இருந்துட்டு இருந்தார். சமதாம் உபயாத்தௌ குரு சிஷ்யௌ சமௌ ஸ்திதௌ. இப்ப குரு சிஷ்யம் ரெண்டு பேரும் சமமாக இருக்கா. அவளுடைய ஞான பரிபாக்கம் ஒரே அளவாக இருக்கான். கலையாமாசத்து ஸ்வஸ்தௌ வினோதம் தேக தாரணம். அவளுக்கு இந்த தேகத்தை தாரணம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, தனக்கு தேவையானதை செஞ்சுட்டு இருக்குங்கிறத பார்த்தா ஒரு வேடிக்கையா இருக்கு, வினோதமாக இருக்கு. கிம் அயம் தாரியதே தேகா கிம்பா அனேன உஜ்ஜிதேன நஹா யதாக்கிரமம் யதாச்சாரம் திஷ்டது ஏஷ யதார்த்திதம். இது என்ன, இந்த தேகத்தை நானா தாரணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த தேகத்தை பிரயத்தனப்பட்டு எந்த வேலையும் செய்ய வச்சிலையே, அல்லது இந்த தேகத்தை நான் விட்டுட்டேன்னா எனக்கு ஏதாவது நஷ்டமா என்ன? ஒண்ணும் இல்லை, எனக்கும் இந்த தேகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் சொல்லி இந்த தேகம் எந்த வேலையும் செய்யல, அது பழக்கப்படி வாசனையாவசாத்து சம்ஸ்காரவசாத்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. அப்படின்னா இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கட்டுமே, நமக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டு இருக்காராம். யதாக்கிரமம் யதாச்சாரம் திஷ்டது ஏஷ யதாஸ்திதம். இந்த தேகம் ஏற்கனவே பண்ணின்ற வேலையெல்லாம் பண்ணட்டமே, நமக்கு என்ன இது நிச்சித்ய திஷ்டந்தௌ தௌ வனாத் வனகாமினும் அனானந்தம் பரானந்தம் நாசுகம் நஜ மத்தியமம். இந்த லௌகிகமான சுகத்தையும் விரும்பலே, அது இல்லைன்னு வேண்டாங்கிறதையும் விரும்பல. அதாவது ஒண்ணு வேணும்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல. இதான் ரெண்டு. இந்த சுகம் வந்தாதான் சரியா வரும் அப்படிங்கிற இதுவும் இல்லை, வரலைனாலும் பரவாயில்லை. இல்ல இது வரவே வேண்டாம் அப்படின்னு துவேஷிக்கிறதும் இல்லை, வந்தா வருது வராட்டா போறது, ரெண்டுக்கும் சமானமாக இருக்கு. அசுகம் நச்ச மத்தியமம் தனானி வாஜி விபவாதி ஐஸ்வர்யஞ்ச அஷ்டதா உதிதம் சித்தீரப்பி அர்ப்பிதம் துஷ்டைர் மேனேதே ஜர்ஜரம் திருணம். எப்பேற்பட்ட தனத்தை யாரு கொடுத்தாலும், அஷ்டைஸ்வரியத்தை கொடுத்தாலும் அதெல்லாம் திருணத்துக்கு சமானமாக நினைச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்டார். ஸ்வகர்மணைவ தேகோயம் யாவத் சத்துவம் அனிச்சயா தாரணீயா இது ஸ்வேன கர்மணைவாத தஸ்தது. அந்த தேகம் எந்த கர்மாவால வந்திருக்கோ அந்த கர்மா இருக்கிற பரியந்தம் அது இருந்துட்டு இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு இருந்தார். அதைகதா புரே சிரேஷ்டே கஸ்மின்சித் மண்டலாந்தரே அனபத்தியம் நிருபம் மிருத்யு அஹன் மத்ய இவாமிஷம். ஒரு சமயம் அந்த வேற ஒரு ராஜ்யத்துல இருக்கார், இவருடைய ராஜ்யத்துல இல்ல, வேற யாரோ ஒரு ராஜாவுடைய ராஜ்யம். அந்த ராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை. அப்பேற்பட்ட ராஜா வயசாகி ஒரு நாளைக்கு செத்து போயிட்டார். ஆனா அனபத்தியம் நிருபம் மிருத்யு அஹன் மத்ய இவ ஆமிஷம். அந்த ராஜாவை மிருத்யு தூக்கிட்டு போயிட்டான். சத்திர பிரகிருத்தைய சின்னாக, வாரிசு இல்லாததால அடுத்த ராஜாவுக்கு இங்க இடம் இல்லை, இது வழி இல்லை. பிரகிருத்தையா பிரதிகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா, என்ன பண்ணலாம் இன்னொரு ராஜாவுக்குன்னு. நஷ்ட தேசக்கிரமாக நிருபம் அன்விஷ்யந்தி ஸ்ம சயுக்தம் குணலக்ஷ்மியா விஷாலையா. எப்பவும் ராஜாவாக யாரை வச்சுக்கணும்னு சொன்னா அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்கணும், குணலக்ஷ்மி விசேஷமாக வேணும். அப்பேற்பட்ட குணங்கள் லட்சணங்கள் வேண்டிய உள்ள ராஜா யாராவது இருந்தா தேவையேன்னு பார்த்துட்டான். இவர் அங்கு போய் சேர்ந்தார். தம் பகீரதம் ஆசாத்திய ஸ்திரம் பிக்ஷாச்சரம் மொழி. இவர் பிக்ஷைக்காக அங்கு போய் சேர்ந்திருக்கார், பிக்ஷை வாங்கறதுக்காக. பரிஞாய சமானிய சைன்யேச்ச குரு மஹீபதி. எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சது இது பகீரதர் தான் இந்த மாதிரி வந்திருக்கார் அப்படின்னா இவர் பெரிய ராஜா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவரை எப்படியோ பிடிச்ச வச்சுட்டு போய் கொண்டு விட்டுட்டாருங்க. பகீரதா க்ஷணேனைவ பிராவருஷீவ அம்புனா சரஹா வலிதா சேனையா குருவியா ஜடிதி ஆசிஸ்திரியே கஜம். ஒரு பெரிய சேனை இவரை சூழ்ந்து கொடுத்து பிடிச்சு பலாத்காரமா யானை மேல உட்காந்து வச்சிருக்கு. ஆசிஸ்திரியே கஜம். பகீரதோ ஜெகநாதோ ஜெயதீதி ஜனாரவை. எல்லாம் ஜெய ஜெயக்க சொல்றது எல்லாம் சொல்லிட்டே போறது. நீரந்திரதாம் உபாஜக்மும் கிரீந்திரானாம் மகாகுஹா. இவரால் ஒன்றும் பண்ண முடியல.
சத்ரதம் பாலயந்தம் தத் ராஜ்யம் ராஜான மாதிருதாக ஆஜக்முஹு பிராக் பிரகிருதயா பிராகுரித்தம் நிர்பாகம். இவரை பற்றி எல்லாருமா சேர்ந்து இவர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். பிரகிருதினா பிரஜைகள். ராஜன் அஸ்மாக்கம் அதிபோ யஸ்வயா ச புரஸ்கிருதா மிருத்யுனா வினிகீர்ணோசோ மத்சேனேவ ஆமிஷம் மிருது. இந்த ராஜா இந்த மாதிரி காலகட்டியை அடைஞ்சு விட்டார். இந்த ராஜ்யத்தை பாலனம் பண்ணணும், நீங்க தான் பாலனம் பண்ணணும். தத் பாலயித்தும் ராஜ்யம் பிரசாதம் கர்த்தும் அர்ஹதி. எங்க மேல ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ. அப்ரார்த்திதோபயாத்தானாம் தியாகா அர்த்தானாஞ்ச நோச்சிதா. இது நீங்களா இந்த ராஜ்யத்துக்காக பிரயத்தனம் பண்ணல, நாங்களா பலாத்காரமா உங்ககிட்ட வந்து சமர்ப்பிக்கிறோம். இதை தியாகம் மாத்திரம் பண்ணிடாதுங்கோன்னு சொல்றார். வசிஷ்டர் சொன்னார், சரி இவருடைய ஆசையால வரல. அவர் சொன்னாரோ இல்லையோ, அவர் எதுவும் வேணும்னு நினைக்கல, வேண்டாம்னு நினைக்கலன்னு சமமான புத்தியில இருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யம் தானா வந்தது. இதை வேண்டான்னு நினைக்கிறதுக்கும் ஒன்றும் காரணம் இல்லை. அதனால என்ன சொன்னார், இதி சம்பிரார்த்தித்தோ ராஜா, சரி நீ சொல்றபடி பண்ணிடலான்னு. தது அங்கீகிருத்திய தத்வசா சப்தசாகர சின்ஹாயாக சபூவ புவஸ்பதி. அவர் மறுபடியும் பெரிய சப்தசாகர சின்னமா இருக்கக்கூடிய இந்த பிருத்திவிக்கு ராஜாவாக ஆனார், சக்கரவர்த்தியாக ஆயிட்டார். ஆனா சமஹா சாந்தமனஹா மௌனி வீதராகா விமத்சரஹா பிராப்தகாரியைகரணஹா ச திரோஹித விஸ்மயஹா. ஆனா இவருடைய சுவாவம் மாறவே இல்லை. எப்படி அவர் சாந்தமாக இருக்கார், மௌனி, ராகம், எந்த ராகமே இல்லை, மாத்சரியம் எல்லாம் இல்லை. எது ராஜாவானவன் எந்த காரியத்தை எந்த சமயத்துல எப்படி செய்யணுமோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு இருக்கார். பிராப்தகாரியைக கரணஹா, எந்த விஷயத்திலையும் ஆச்சரியம் இல்லை அவருக்கு. ச திரோஹித விஸ்மயா பாதாள தல நஷ்டானாம். அப்படி இருக்கும் போதுதான் அவர் கேள்விப்பட்டாரா, இந்த மாதிரி அவருடைய பிதாமகர் காலத்துல அந்த பிதாமகருடைய எத்தனை 60,000 பிள்ளைகள் வந்து ஒரு காரணத்துக்காக பாதாளத்துல போய் எரிஞ்சு போயிருக்கார் கபிலருடைய சாபத்தினால. அவளை வந்து எப்படியாவது உத்தாரம் பண்ணணும்னு சொன்னா கங்கையை கொண்டு வந்து அங்க பிரவாகிக்க வைக்கணும் அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சது. அப்பதான் தெரிஞ்சுதான், பாதாளதல நஷ்டானாம் சாகராகார காரிணாம் பிதாமகானாம் கங்காம்பு சுஷ்ருவே தாரணக்ஷமம். சாகரம்னு இந்த சமுத்திரத்தையும் பேருந்து சொன்னா அந்த சகரபுத்திராள் தான் இதை வளர்த்து விட்டாளாம். அவ தோண்டின குழியில தான் இந்த ஜலம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஆயிடுச்சு. அது ஒரு கதை, ராமாயணத்துல கதை வருது. சகரபுத்திராள் எல்லாம் வந்து அந்த அவர் பண்ணின அஸ்வமேதத்துல இருந்து இந்திரன் தூக்கிட்டு விட்டான். 100 அஸ்வமேதம் ஆறுதுன்னு சொன்னா அவனுக்கு மகாபயம் ஏற்பட்டுடும், அதை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி அந்த அஸ்வத்தை தூக்கிட்டு போய் அங்க கபில மகர்ஷி தியானம் பண்ணிட்டு இருந்தார், தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அங்க கொண்டு கட்டி வச்சுட்டு ஓடிவிட்டான். இவாளாரும் தேடிண்டே போயிட்டு இருக்கா. எல்லா பிருத்திவி பூர பண்ணியாச்சு, பாத்தாளத்துக்கு போய் தேடணும்னா அங்க தோண்டிட்டு இருக்கா. தோண்டி உள்ள போயிட்டா. கபில மகர்ஷி இருக்கிற இடத்துல அந்த அஷ்டம் கிடைச்சது. ரெண்டையும் சேர்த்து பார்த்த உடனே இவாளா கல்பனை பண்ணிட்டா, இந்த ஆசாமி தான் திருடிங்க வந்தவர் அப்படின்னு. அதனால அவர் அடிக்க போகும்போது அவர் தியானத்துல இருந்தவர் கண்ணை திறந்து பார்த்தார். அந்த அக்னியில இவாளெல்லாம் போயிட்டார். சதாகிலா இவாளை வந்து எப்படி உத்தாரம் பண்றது, கங்கா நதி அங்க வரணும். சதாகில ஸ்வர்க நதி வஹதிஸ்ம ந பூதலே. அந்த சமயத்துல பூலோகத்துல கங்கா நதி இருக்கலையா. பித்ருநாம் பூத வித்யோ பூத் ஏன கங்காஜல அஞ்சலிகி. அதனால பிதற்களுக்கெல்லாம் கங்காஜலத்தினால தர்ப்பணம் பண்றதுக்கு அந்த சமயத்துல ஒன்றும் வியவஸ்தை இருக்கல. பகீரதர் பார்த்தார், இப்ப நாம கங்கையை அங்கேருந்து கொண்டு வந்தோம். பகீரதேனச்ச மஹீம் அவதாரயித்தும் திவஹா கங்காம் கிரஹீதா நியமஹா ததः பிரபிருதி பூர்தா. சரி, எப்படியாவது நாம பெரிய உபகாரம் பண்ணணும், தேவலோகத்திலிருந்து அந்த கங்கையை பூலோகத்துக்கு வரும்படியாக செய்யணும் அப்படின்னு ஒரு நியமத்தை ஏற்றுண்டார், சங்கல்பம் பண்ணிட்டார். ததோ ராஜ்யம் பரித்தியஜ்ய மந்திரினாம் பூபதிஷ்டமி. மந்திரிகள் கிட்ட ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுங்கன்னு ஒப்படைச்சுட்டு தபசே காரியகாரியேகோ ஜகாம விஜயநம்பனம். தபசு பண்ணிட்டேன்னு போனா. அப்புறம் ராமாயண கதை தான். தத்திர வருஷ சகஸ்திரைச்ச சமாராத்திய புனః பிரம்மாணம் சங்கரம் ஜன்னும் புவி கங்காம் அயோயேதி. சுருக்கம் அவரே வாக்கியத்துல முதல்ல பிரம்மாவை சந்தோஷப்படுத்தினார். பிரம்மா சொன்னார், நான் விட்டு விடுறேன், பத்தி கவலை இல்லை, ஆனா யாரு தாங்கிறது, பூமியில வரும்போது பூமியை அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டார்.
அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல அதை தலையில வாங்கி தாரணம் பண்றதுக்கு பரமசிவன் சந்தோஷப்படுத்தினார். அங்கேருந்து அவருக்கு தலையில மாட்டின்றதுக்கு அதுக்கு கங்கையுடைய ஒரு அகம்பாவம் அதுக்காக மாட்டின்றது. அது அப்புறம் திருப்பியும் தபச பண்ணி அங்கேருந்து வெளியில வச்சா ஜன்ஹூங்கிற மகர்ஷியோடைய யஜ்யங்கள் எல்லாம் பிரவாகத்துல அடிச்சுன்னு போயிடுது. அப்ப அந்த ஜன்ஹூங்கிற மகர்ஷி என்ன பண்ணார், இப்படி பண்றியான்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கங்கை இல்லை. அப்ப அவரை போய் திருப்பியும் சந்தோஷப்படுத்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு கங்கையில கொண்டு வந்தார். புவி கங்காம் அயோஜயத்தை சத பிரபிருதி அமல தரங்க பங்கினி ஜெகத்பதே சசி விபிருதங்க சங்கினி நகஸ்தலாம் நிபசதி காம் ஸ்ரீமார்கா மகாத்மனாமிவ பகு புண்ணிய சந்ததி. அப்போலேருந்துதான் இந்த கங்கைங்கிறது இந்த லோகத்துல பிரவகிக்கிறது. அது பரியந்தம் இந்த லோகத்துல கங்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னு பகீரதருடைய இந்த கதைய சொல்றார். யாரு? ராமருக்கு திரிதலர் என்ன உபதேசம் பண்ணினாரோ அந்த மாதிரி உனக்கு திருஷ்டி ஏற்படணும், நீ இந்த விஷயத்துல ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏதாம் அவஷ்டப்தம் பகீரதியாதிருதாம் சமஹா ஸ்வஸ்தா யதா பிராப்தம் காரியமாஹர சாந்ததி. இப்பேற்பட்ட திருஷ்டிய பகீரதனுக்கு இருந்த அதே திருஷ்டி உனக்கும் வரணும். இதை நீ திருடமாக பிடிச்சுண்டு சாந்தமாக இருந்துட்டு எல்லா காரியமும் பண்ணிடுறது. அவரை மாதிரியேதான் அவருடைய பரம்பரையில வந்தவர் தான். இதம் பூர்வம் பரித்யஜ்ய குரோதீகிருத்திய மனஸ்கதம் சாந்தம் ஆத்மனி திஷ்டத்துவம் சிசித்வஜ இவாச்சலகா. அப்புறம் வேற ஒரு கதைக்கு இங்கே இது பண்ணிடுறார், சூடாலோபாட்சானம் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மனசுங்கிற இந்த பறவை இருக்கு, ககம்னா ஒரு பட்சி, இந்த பட்சிய பிடிச்சு ஒரு இடத்துல உட்காந்து எங்க உட்காந்து வைக்கிறதுனா ஆத்மனி, ஆத்மாவில பிடிச்சி இதை கட்டு போட்டு இங்கேருந்து எங்கேயும் போகாதேன்னு சொல்லி இதை கட்டுப்படுத்திடணும். பண்ணியாச்சு. அதே மாதிரி இருந்துரும். இது இப்படிதான் பண்ணினார். சிகித்வஜர்னு வச்சார். உடனே ராமர் கேட்கிறார், கோசவும் சிகித்வஜோ நாமா கதம் வா லப்தவான் பதம் ஏதன்மே கதய பிரம்மன் பூயோ போத விவருத்தையே. எனக்கு மேலும் மேலும் இதுக்கு இதனுடைய போதங்கிறது தேவைப்படுறது, ஞானம் வேணும். அந்த சிகித்வஜர் யாரு, அவர் என்ன பண்ணார், எப்படி மனசை கட்டுப்படுத்தினார், இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீ வசிஷ்டவாச்ச துவாபரே பவதாம் பூர்வம் இதானீஞ்ச பவிஷ்யதா தேனைவ சன்னிவேசேன தம்பதி ஸ்னிக்ததானு கதௌ. அதாவது துவாபர யுகத்துல இந்த ராமர் எங்க இருக்காரு, இப்போ திரேதாயுகத்துல இருக்காரு இல்லையா. இதுக்கு முன்னாடியும் துவாபர யுகம் வந்திருக்கு இல்லையா. 8வது கலியுகம்னா 28வது கலியுகம். இதுக்கு முன்னாடி 27 கலியுகம் வந்திருக்கு. கலியுகம் 27 வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி யுகங்கள்லாம் அது அத்தனையும் வந்திருக்கேன் இந்த மன்வந்தரத்துல. அதுவும் அதனால இதுக்கு முன்னாடியே துவாபர யுகம் வந்ததே. அந்த துவாபர யுகத்துல ஒரு தம்பதிகள் தபசா நிறைய தபஸ் பண்ணி ரொம்ப பரஸ்பரம் அந்யோன்யமாக தம்பதிகள் 2 பேர் இருந்தார். ஸ்ரீராமஹா உவாச பூர்வமாசீத் பகவன் ததிதானீம் தசைவஹி பவிஷ்யதி கிமர்த்தம் வை வதமே வததாம்பர. ஏற்கனவே பூர்வ துவாபர யுகத்துல இருந்தது, அதே மாதிரி மறுபடியும் வரும்னு சொல்றீங்களே, ஏன் அந்த மாதிரி ஆகணும்? ஏற்கனவே துவாபரத்துல இருந்ததுன்னா இந்த மறுபடியும் வரணுங்கிற அவசியம் என்ன? அங்க துவாபர யுகத்துல ஒரு மாதிரியாகும், அடுத்த துவாபர யுகத்துல வித்தியாசமாக இருக்கிறதுல என்ன கஷ்டம்? ஒண்ணும் இல்லையா? அதே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் என்ன? ஸ்ரீ வசிஷ்ட உவாச ஜெகன் நிர்மாண நியதேகே அஸ்யாக பிரம்மாதி சம்விதா ஈதிருஷி அவஸ்திதி நித்தியம் அனிவாரிய ஸ்வபாவஜா. சொல்றார், இந்த சிருஷ்டி ஒரே மாதிரி இருக்கணும்னு ஒரு அவசியம் இருக்கு. இந்த விஷயத்த தேவதாதிகரணம்னு இருக்கு சூத்திரத்துல, பிரம்மசூத்திரத்துல. அந்த தேவதாதிகரணத்துல ஒரு சூத்திரம், அது என்னன்னா மறுபடியும் சிருஷ்டி வரச்சையும் சமான நாம ரூபத்வா போட்டார். நாம ரூபம் இது சமானமாகத்தான் இருக்கணும். ஏன் காரணம் பாஷ்யக்காரர் படிச்சுன்னு சொல்லியிருக்கார். சமான நாம ரூபம்னா என்னன்னா, போன சிருஷ்டியில சிங்கம் கிரூரமான பிராணி, சிங்கத்துக்கு இந்த மாதிரி இருக்கும், இதுதான் சிங்கம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கல்பத்திலும் சிங்கம் அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி கொடூரமான ஒரு பிராணியாக இருக்கணும், அதே மாதிரி அதுக்கு சடை எல்லாம் இருக்கணும்,
மாடுன்னு சொன்னா போன கல்பத்துல அது சாசனாதிமத்தாக இருந்தால், பால் கொடுக்கக்கூடிய பிராணியாக இருந்தால், அடுத்த கல்பத்திலும் மாடு அப்படிதான் இருக்கணுமா? அது எதுக்காக இந்த மாதிரி இருக்கணும்? இப்படி இல்லைன்னு சொன்னா வேதார்த்த வைபரீத்தியம் வந்துடும். வேதத்துல மாட்டை சொல்லி மாட்டுக்கு சில காரியங்க, மாட்டை தட்சணையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அஜத்தை கொண்டு இந்த மாதிரி யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வேற இந்த பல ததியை கொண்டு இது பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பாலை வச்சு ஹோமம் பண்ணணும், விரீதி, இந்த பதார்த்தங்கள்லாம் வேதம் எந்த கல்பத்திலும் மாறப்போறது இல்லை இல்லையா? ஒரே மாதிரி தான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது போன கல்பத்துல எது மாடோ அதுதான் உத்தர கல்பத்துல அஜம்னு சொன்னாங்க. அந்த வேதார்த்தமே மாறி போயிடுமே, வித்தியாசமா வந்துருமே. இப்படி நீங்க பண்ண பார்த்துட்டீங்கன்னா போன கல்பத்துல எது தர்மமோ அதுவே உத்தர கல்பத்துல அதர்மம்னு ஆயிடும். போன கல்ப சிருஷ்டியில இப்படி பண்ணினா அது தர்மம் அப்படின்னு உத்தர கல்பத்துல அது பண்ணினா அது அதர்மம்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கெட்டு போயிடும். என்ன இப்படி மாறினா என்ன? போன கல்பம் போன கல்பத்தோட முடிஞ்சு போச்சு, உத்தர கல்பம் உத்தர கல்பம் புது கல்பம், இந்த கல்பத்துல இப்படிதான் சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன சொல்றார்? இல்ல, வேற ஒரு கஷ்டம் இங்க இருக்கு. போன கல்பத்துல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு கல்பம் முடிஞ்சதுங்கிற காரணத்தினாலே அதனுடைய பலத்தை அனுபவிக்காமல் சில பேர் இருப்பா இல்லையா? அடுத்த கல்பத்துக்காக காத்துட்டு இருப்பாளே, அங்க பண்ணின தர்மாதர்மத்தை பலத்தை பலமாகத்தானே உத்தர சிருஷ்டியே ஏற்படுறது. தர்மாதர்மம் பிராணிகள்லாம் இல்லைன்னு சொன்னா உத்தர சிருஷ்டி பண்றதுக்கு வேலையே இல்லை. ஈஸ்வரன் சிருஷ்டியை எதுக்கா பண்றாருன்னு சொன்னா இந்த ஜனங்கள் தர்மாதர்மம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கறதுக்காகவே தான் தர்மாதர்மானுரூபமாக சிருஷ்டி. இப்ப போன கல்பத்துல அவன் நிறைய தர்மம் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இந்த கல்பத்துல அதே தர்மம் அதர்மம்னு திரும்பி நிறுத்துனா அவன் எந்த பலத்துக்காக பண்ணினானோ அதெல்லாம் விபரீத பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடும். வேதத்தை அப்புறம் நம்பவே மாட்டான். அதனால தர்மாதர்மத்துல எப்போதுமே வித்தியாசம் வரக்கூடாது. அதனால போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டி பண்ணும். தர்மாதர்மம் அதனுடைய சாதனம் சொல்ற ஹிம்சரவு மிருது குரூரவு இல்ல, இந்த மாதிரி ஒரு சுலகம் எல்லாம் தானேவத்தை பிரபத்தியந்தே சிருஜ்யமானானி புனப்புனகா. மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டி வரும்போதும் ஒவ்வொரு சிருஷ்டியிலும் அதுல வரக்கூடிய அந்த பிராணிகளுடைய குணம் அதனுடைய ஆகாரம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, இதுல வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லலைன்னா போன ஜென்மத்துல சுகத்தை எல்லாரும் விரும்பிட்டு இருந்தா அடுத்த ஜென்மத்துல சுகத்தை எல்லாரும் துவேஷிக்கிறா, துக்கம் வேணும்னு ஆசைப்படுறா. இந்த மாதிரி எல்லாம் கல்பனை பண்றது சரியாக இல்லை. அக்னி போன கல்பத்துல பாக்கத்துக்கு உபயோகப்பட்டு இருந்தது, அடுத்த கல்பத்துல ஜலத்துலதான் பார்க்கும் அப்படின்னு வந்ததுன்னா ஆனா சரியாகும். இதனால ஒவ்வொரு சிருஷ்டியிலும் அந்த நியதி ஒண்ணு இருக்கு. ஜெகன் நிர்மாண நியதேகே தான் சொல்றாரு. ஜெகன் நிர்மாண நியதி இருக்கு. நியதேகே அஸ்யா பிரம்மாதி சம்பிரா. இது ஒண்ணு ஞாபகம். இந்த இது இருக்கு, இது எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வாசனா. இப்ப குரங்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னா அது பல ஜென்மங்கள் கழிச்சு இன்னொரு குரங்கு ஜென்மம் வரும் காலத்துல அந்த பழைய குரங்கு வாசனை இருக்குமே அந்த வாசனையை வச்சுட்டு அது உத்போதமாகி அதுக்கு தகுந்தாப்புல வேலை செய்யறது. உடனே அந்த மாதாவுடைய இதை பிடிச்சு விடுறது, அது தவ்வும் போது கூட கீழே விழுறது இல்லை. இந்த மாதிரி குணங்கள்லாம் எப்படி எப்போ கத்துன்றதுன்னா அது ஏற்கனவே உள்ள வாசனை ஏற்கனவே கத்து இருக்கு, அந்த சமஸ்காரம் இருந்துட்டே இருக்கு. ஏன் இப்ப இந்த கல்பத்துக்கு கல்பம் அதனுடைய எல்லாம் மாறி போயிட்டே இருந்தது, எல்லாம் அழிஞ்சு புதுசா வருதுன்னு சொன்னா இதெல்லாம் நடக்காது. அதனால அடுத்த ஜென்மா வருது, பூர்வ வாசனை பூர்வ ரொம்ப உடனே அபிவகித பூர்வமா உடனே இருக்கக்கூடிய ஜென்மாவுடைய வாசனை தான் வரணுங்கிறது இல்லை. ஒரு கோடிக்கணக்கான வரை ஜென்மாவுக்கு முன்னாடி இருந்த வாசனையே உங்ககிட்ட நாசமாகாம அந்த மனசுல சுரட்சிதமாக இருந்துட்டு இருக்கும். அது சமயம் வரும்போது அது கிளம்பிடும். அதனால அந்த வாசனைக்கு தகுந்தா போலதான் உத்தர சிருஷ்டி இருக்கணுங்கிறதுனாலையும் அந்த சிருஷ்டியும் இந்த சிருஷ்டியும் ஒரே விதமாக இருந்தாகணும்ங்கிறது நியதி. ஜெகன் நிர்மாண நியதேகே அஸ்யாக பிரம்மாதி சம்விதா ஈதிருஷி அவசியி நித்தியம் அனிவாரிய ஸ்வபாவஜா. இது யாருனாலையும் தடுக்க முடியாது, இது இப்படித்தான் ஆகும், இப்படிதான் ஸ்வபாவம். ஜெகன்யத் பகுஷோ பூத்வா புனர்பவதி பூரிஷா அபூத்வைவ பவத்யன்யஹ புனஸ்ய நபவத்யலம். எல்லாமே
பல தடவை அது உற்பத்தி ஆகிறது, புனః நிறைய உற்பத்தி ஆகுது. ஒன்னா இருக்கிறது, அப்புறம் பார்த்தா அது நிறையவாக ஆயிடுறது. அப்புறம் இதெல்லாமே ஒரு காலத்துல இல்லாம இருக்கிறது, அப்புறம் உற்பத்தி ஆகலே போயிடுறது. அவ்யக்த நிதனான்யேவம் அந்நிய பிராக் சன்னிவேஷாட்யம் சாதிருஷ்யேன விவல்கதி சதிருஷாக விஷமாச்சைவ யதா சரசி வீச்சயா. ஒரு சரசு ஜலாசயத்துல தரங்கங்கள் வருது. இந்த தரங்கங்கள் எல்லா தரங்கமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும், இதா இருக்கும். ஆனா தரங்கங்கள்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் பொதுவான ஒரு சுபாவம் இருக்குமே. அந்த பொதுவான சுபாவத்துக்கு விட்டு கொடுக்காது எந்த தரங்கமுமே. ஒண்ணும் இல்லை. இந்த மாடு எல்லாம் பார்க்கும்போது இந்த மாடுக்கும் அந்த மாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது கொம்பு ஒரு மாதிரியா இருக்கு, அது ஒரு கொம்பு வேற மாதிரியா இருக்கு, இது கண்ணு வேற மாதிரியா இருக்கு, அது வேற மாதிரியா இருக்கு. ஆனால் மாடுகளுக்குன்னு பொதுவான ஒரு சமானமான தர்மம் இருக்கு. அதை மாத்திரம் அது எந்த மாடுமே விட்டு கொடுக்காது, எல்லாத்துக்கும் அது பொதுவாக இருக்கும். அதுதான் தாயேவ அந்யாஷ்ட திருஷ்யந்தே வியவஸ்தாக சம்ஸ்கிருதவு ததா. இதுதான் இந்த சம்சாரத்துல ஈஸ்வரன் பண்ணின ஒரு வியவஸ்தை. தஸ்மாத் ராஜேவ பூயோபி வக்ஷமான கதேஸ்வரா பவிஷ்யதி மகாதேஜாக தத்விருத்தாந்தமிவம் சணு. அதனால நான் இப்ப எந்த ஒரு கதையை ஏற்கனவே துவாபரத்துல நடந்து போச்சேன்னு சொல்றேனே, அந்த கதை மறுபடியும் துவாபரத்துல நடக்கும். ஏற்கனவே நடந்ததுதான், அப்புறமும் நடக்க போறது. அதை நான் சொல்றேன்னு கேளு. துவாபரே பூர்வம் அபவத் அதீதே சப்தமே மனு சதுர்யுகே சதுர்த்தேது சர்கே அஸ்மின் குருநாமு குலே. அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு துவாபர யுகத்துல இந்த கதை நடந்தது. 7வது மனு அப்போ இருந்தார். 7வது மனு போயிட்டார், 8வது மனு வந்திருக்கார். சதுர்யுகே சதுர்த்தே, 4வது சதுர்யுகம். 3 தடவை சதுர்யுகம் முடிஞ்சு போச்சு அந்த மன்வந்தரத்துல. 4வது சதுர்யுகம். இப்ப இந்த மன்வந்தரத்துல 28வதுன்னு சொன்னா இது 4வது சதுர்யுகத்துல துவாபரத்துல நடந்த கதை. சதுர்த்தேது சர்கே அஸ்மின் குருநாமு குலே, குரு கௌரவ வம்சத்துல வந்திருந்தார். ஜம்பூத்வீபே பிரசித்தஸ்ய விந்தியஸ்ய அதூர சம்ஸ்திதே. இதே ஜம்பூத்வீபத்தில் விந்திமலைக்கு பக்கத்தில் மாலவானாம் புரி, மாலவான ஒரு புறம் இது ராஜ்யம் இருந்திருக்கு. அங்கே ஸ்ரீமான் சிகித்வஜ இது ஈஸ்வரா, சிகித்வஜான்னு ஒரு ராஜா இருந்தான். தைரிய ஔதாரிய தசாயுக்தா க்ஷமா சம தமான்விதா சூரஹா சுப சமாச்சாரஹா மௌனி குணகணாகரஹா. நல்ல தைரியம், ஔதாரியம், எல்லா குணங்கள் பொருந்தினவன். க்ஷமா தமம் சமம் எல்லாம் உண்டவன். நல்ல சூரன், சுபமான ஆச்சாரத்தை உடையவன். மௌனி, குணகணங்களுக்கு ஆக்கரமாக இருந்தவன். எல்லா குணங்களும் அவனிடத்துல இருந்தது. ஆஹர்த்தா சர்வ யஜ்ஞானாம், எல்லா விதமான யாகங்களையும் அவன் அனுஷ்டானம் பண்ணினவன். ஜேதா சர்வ தனுஷ்மதாம், எத்தனை வீரர்கள் இருந்தாலோ ராஜாக்கள், வீரரான ராஜாக்கள் எல்லாரையும் ஜெயித்தவன். கர்த்தா சகல காரியானாம், எல்லா காரியத்தையும் பண்ணினவன். பர்த்தா பூர்வ புவஹா, இந்த புவஹா பர்த்தா, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தவன். அவனுடைய குணம் தான் நிறைய இப்படி இருந்துட்டு இருந்தான். வேதாசு, அவனுடைய மனோ தார்ಢ்யம் விசேஷமாக இருந்தது. வேதாசு மானநாசூன்யா ஸ்திரைனம் திருணவதஸ்புஷன் பிதரி ஸ்வர்கமாபன்னே பால ஏவ உத்தமௌஜசா. அவன் சின்ன வயசுல இருக்கிறச்சே அவ அப்பா காலமாயிட்டார். கிருத்வா 16 வருஷாணி ஸ்வயம் திக்விஜயம் வசி நூனம் சாம்ராஜ்ய சம்பத்தியா பூமண்டலம் அயோஜயது. இந்த பூமண்டலத்தை தன்னுடைய பெரிய சாம்ராஜ்யமாக ஆக்கினான். அதிஷ்டத் விகதாசங்கம் பாலயன் தர்மதः பிரஜாः, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், பயம் இல்லாமல் தர்மத்தோடு பிரஜாபாலனம் பண்ணிட்டு இருந்தான். ச தீமான் மந்திரிபிஸ்தார்த்தம் யசசா சுக்லயந்திகா, அவனுடைய கீர்த்தி எங்க பார்த்தாலும் பரவி கிடந்தது. அத கச்சத்து வருஷேஷு வசந்தே புரோல்லசத்யலம் புஷ்பேஷு ஜிம்பமானேஷு ஸ்புரஸ்து சசி ரஷ்மிஷு. அப்புறம் ஒரு வசந்த காலத்துடைய வர்ணனை பெருசா இருக்கு. ஆனந்தமாக ஒரு இடத்துல போய் சேர்றான். அந்த மாதிரி ஒரு கதை வருது. இதுக்கப்புறம் அவனுடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஸ்ரீவம் காந்தாம் பிரதி பபூவாத்திய வசச்சேத சமுத்சுகம், தன்னுடைய பத்னி இடத்துல விசேஷமான ஒரு பிரேமை ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தான்னு
முதல்ல பிரம்மச்சாரியா இருந்தான், அப்புறம் கிரகஸ்தனாக ஆனான். ஏவம் பகூனி வருஷாணி மிதுனம் நிர்பரஸ்பிருகம் ரேமே யௌவன லீலாகி அமந்தாவிர் தினே தினே. கிரகஸ்தனாக இருந்துருந்தான். கிரகஸ்தனாக ஆனதுக்கு அப்புறம் ஆயுர் கலதி அவிரதம், அவனுடைய ஆயுசு குறைஞ்சுட்டே போச்சு. ஜலம் கரத்தலாதிவ காவிருஷீவ ரயா தும்பி கிருஷ்ணிகா தீர்க்கதாங்கதா. இங்கதான் அவனுக்கு கஷ்டம் வந்துருக்கு. கையில ஜலத்தை பிடிச்சிட்டு இருந்தா அந்த ஜலங்கிறது ஒழுகி போயிட்டே இருக்கு, கை காலி ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவனுடைய ஆயுஷானது கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயமாக போயிடுச்சு. ஆயுசு போயிடுச்சே தவிர இவனுடைய ஆசைங்கிறது மேல மேல தீர்க்கமா வளர்ந்துட்டே போயிட்டு இருந்தது. இதைத்தான் பார்த்தான். அப்ப அவன் ஒரு நாளைக்கு யோஜனை பண்ணா, என்ன இந்த மாதிரி வித்தியாசமா போயிட்டு இருக்கு இந்த கதையா.